தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேனியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வணக்கம். பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார், 9ஆம் தேதி அதற்கான அறிவிப்புலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து 2-3 நாட்களாக செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை மாற்றப்படுவாரா சார்? அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி பாஜக வேகமாக களத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகளுமே அதை நோக்கி நகர்கிறது. பல்வேறு நம்ம ஊடகங்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊடகங்களிடத்துல கூட இப்போ இந்த விவாதத்தை நம்ம நீண்ட காலமா நடத்துறோம். அதாவது வேற எந்த தேர்தலிலும் இல்லாத அளவு 2026 சட்டமன்ற பொது தேர்தலை நோக்கி ஓராண்டுகளுக்கு முன்பிருந்து தேர்தல் பரப்புரையை நடத்துவது அல்லது தேர்தல் கூட்டணியை உறுதி செய்வதில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலும் நிகழ்வுகளின் அடிப்படையிலும் நம்ம விவாதிக்கிறத பாக்குறேன். இதே நம்ம முன்கூட்டியே செய்யற விவாதம் தான் பரவாயில்ல. ஆனா அதுல பாஜக அதுல இப்பொழுது இன்னும் முனைப்பா தமிழ்நாட்டில் ஊடுருவி பாஜகவை வளப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் அண்ணாமலையை களத்தில் இறக்கி வேலை செய்தது, விளையாற்றியது. பாஜக அண்ணாமலை பல்வேறு மூத்த தலைவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு பாஜக ஒரு பிடிவாதமான அதனுடைய ஒரு அவதூறு கருத்துக்களை நாளெல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை ஊடகத்தை சந்தித்து அண்ணாமலை ஒரு செய்தியை அல்லது ஒரு முறையை கட்டமைத்து பாஜகவின் மீது கவனம் விழுகிற அளவுக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை திட்டமிட்டே தகவல் அமைத்துக் கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய இயல்பான கூட்டணியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஏற்கனவே துண்டுகளாக பிரிந்திருந்ததில் 1-2 இணைத்துக் கொண்டு பிரதான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியோடு முரண்பட்டு வெளியேறி கூட்டணி துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக நின்றார். அப்ப பாஜகவும் போட்டுவிட்டது, அதிமுகவும் தோற்றது. அந்த கூட்டணியில் இருந்த அனைவரும் தோற்று திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான இடங்களை பெற்று, அதாவது மொத்தம் 39 இடங்களையும் பெற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த 26லும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறத பார்க்கிறோம். பாஜகவும் அதிமுகவும் அல்லது திமுகவை எதிர்க்கிற எதிர்முனையில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நாம் அணி சேர வேண்டும் என்கின்ற முழக்கத்தை நம்ம வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப அதிமுக பாஜக உறவு வேண்டும் என்றால் தடையாக இருப்பது அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவராக இருந்து நீடிப்பது வரை அதிமுகவோடு உறவை பராமரிப்பது அல்லது அதை கைகோர்த்து கூட்டணியை உறுதி செய்வதில் ஒரு தடையாக இருப்பது அண்ணாமலைங்கிறதுனால அது டெல்லி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய முன்னாள் பாஜகவின் தலைவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அணி பாஜகவோடு தேர்தல் உறவு உறுதியானால் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக நீடிக்க மாட்டார். பாஜகவிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு பொருத்தமான ஒருவரை கொண்டு நிறுத்தி அதிமுக பாஜக உறவோடு இன்னபிற இயக்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பது என்ற முடிவோடு பாஜகவினுடைய டெல்லி தலைமை இயங்குகிறது என்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். சார், இதுல இருந்து இப்ப 2 கேள்வி எழுது. முதல் கேள்வி என்னன்னா, இபிஎஸ் உடைய அழுத்தத்திற்கு அடி பணிந்தாரா அமித்ஷா? இன்னொன்னு விதமா நம்ம பார்த்தோம்னா, அண்ணாமலையை அமித்ஷாவாலேயே தடுக்க முடியலையா? அப்படி ஒரு 2 விதமான பார்வை இருக்கு. அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் யாரும் நீங்க வினா எழுப்பி தலைமைக்கோ அல்லது கட்சிக்கோ சங்கடத்தை ஏற்படுத்துற அளவுக்கு தகுதியானவர்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே இல்லை. பாஜகவை பொறுத்தவரை அது ஒரு அரசு நிர்வாகத்தை போல அது ஒரு அரசியல் நிர்வாகம். அந்த நிர்வாகம் என்ன செய்யும்னா, அங்கு நிரந்தரமானவர்கள் என்று எந்த பதவியிலும் யார் ஒருவரும் நீடிக்க முடியாது. அப்படி நீடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் இருப்பவர்களை ஏற்கனவே அவர்கள் பதவியிலேயே அமர்த்த மாட்டார். ஆகவே அண்ணாமலை எந்த நிமிடத்தில் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கும்படி தலைமை கேட்டால் உடனடியாக தன்னை விடுவித்துக் கொள்வார். அவர் யாரோடும் முரண்பட மாட்டார். குறிப்பா அவர் அமித்ஷாவோடு முரண்பட மாட்டார். முரண்பட வேண்டும் என்று விரும்பினாலே அவருக்கும் சிக்கல். அண்ணாமலை எல்லாம் ஒரு நிமிடத்தில் கட்டுப்படுத்தி விட முடியும். அண்ணாமலை எல்லாம் அமித்ஷாவுக்கு அது சாதாரணம். இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு வேணா அமித்ஷா அதாவது அண்ணாமலை பெரிய ஆளா இருப்பான். டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும், அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எல்லாம் அது லட்சக்கணக்கில் அவரும் ஒருவர், அவ்வளவுதான். ஆகவே அண்ணாமலைக்கு கட்டுப்பட்டுத்தான் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டுத்தான் அண்ணாமலை செயல்பட முடியும், நடமாட முடியும். அண்ணாமலை அமித்ஷாவின் முடிவுக்கு அல்லது உத்தரவு கீழ்படியாமல்
அவரால் செயல்பட முடியாது. அந்த கூற்று பிழையானது. அமித்ஷாவினுடைய கூற்றை ஏற்றுக்கொள்வார் அண்ணாமலை. அண்ணாமலையும் பிடிவாதமாக இருந்து பாஜகவின் தலைமைக்கு எதிராக செயல்பட மாட்டார். கண்டிப்பா இன்னொரு பெரிய மூமெண்ட் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து மீண்டும் டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாகவும், நேற்று தம்பிதுரை வந்து நிர்மலா சீதாராமனை நேற்று சந்தித்து 1 மணி நேரம் கிட்ட பேசினதாக சொல்லப்படுது. இப்போ கிட்டத்தட்ட அதிமுகவில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனாக அதை எடுத்துக்கலாம் சார். இல்லை, அதிமுக எடப்பாடியும் பாஜகவும் தேர்தல் உறவுக்கு அவங்க வந்து பாலம் அமைத்து அதற்கான பேச்சுவார்த்தையை துவங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நீண்ட காலமா சொல்லிட்டு தான் இருந்தேன். தமிழ்நாட்டிலேயே அல்லது இந்தியாவிலேயே சொன்னது. ஆமா, கடந்த ஓராண்டா நீங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, அதை நம்ம உறுதியா சொன்னோம். ஆனால் இப்போ வந்து அவர்கள் தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டாலும் கூட அவர்களுடைய அரசியல் உறவு நீடிச்சுட்டு தான் இருந்துச்சு. கட்சி உறவு அல்லது மற்ற நிர்வாக உறவு நீடித்துக் கொண்டே வந்தது. இப்பொழுது அது மீண்டும் அதிகாரபூர்வமாக துவங்கி இருக்கிறது. அதை எடப்பாடி மறுத்தாலும் நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற பாஜகவின் சக்தி மிக்க தலைவர் அமித்ஷா சொல்லுகிறார், அதிமுகவோடு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கி இருக்கிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும். ஆனா KP முனுசாமி சொல்றாரு இது அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துல சொல்றாரு. அப்படின்னா நேற்று ஏன் தம்பிதுரை போய் நிர்மலா சீதாராமன் அம்மாவை பாக்குறாங்க, செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் அம்மாவை பாக்குறாங்க, நேற்று CV சண்முகன் கூட நேற்று நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அம்மாவை பார்த்ததா சொன்னாங்க. ஏன்னா இவர்களுக்குள்ள வந்து ஒரு இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப இது அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்களுக்குள்ள ஒரு விரிவான இந்த மொழி கருத்து பரிமாற்றத்துல மொழி ஒரு தடையா இருக்கு, இந்தியும் ஆங்கிலம். ஆகவே அது நிர்மலா சீதாராமன் தமிழ் தெரியுங்கிறதுனால இப்ப இவங்க எல்லாம் போய் இலகுவா தம்பிதுரையோ அல்லது நம்ம செங்கோட்டையண்ணனோ அல்லது இதர ஆளுமைகள் சீதாராமன் அம்மாவை கூட அதுக்கான பொறுப்பாளராக நியமிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப தந்திரமா இந்த வேலையை முடிப்பாங்க. அதனால அது மட்டும் இல்ல, அப்புறம் அவங்க ஏன் அதை செய்யறாங்கன்னா அவங்களிடத்துலதான் IT வருமான வரித்துறை இருக்கு, பல்வேறு சிக்கல் இருக்கு. அப்ப அவங்க நிர்மலாமாவும் அமித்ஷா ஐயாவும் இந்த விவகாரத்துல யாராவது பிழையா நடந்தாங்கன்னா அவங்க நினைச்சா இப்ப நீங்க எப்படி இஸ்லாமிய மக்களுடைய அல்லது போராடுகிறவர்களுடைய மக்களினுடைய சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடிக்கிறார்களோ அதற்கு இணையா நிர்மலாமாவும் அமித்ஷா ஐயா நினைச்சாங்கன்னா அமலாக்க பிரிவை ஏவி எந்த வீட்டையும் எந்த சொத்தையும் எந்த நிறுவனத்தையும் சீல் வைத்து விட முடியும், அல்லது சொத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க அவங்க வந்து இடிக்கிறாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இப்ப நீங்க உங்க மேல ஒரு 10 சொத்து இருக்கு அல்லது உங்க குடும்ப சொத்து இருக்கு, மொத்த சொத்தையும் விற்க முடியாது வாங்க முடியாதுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா போதும், நீங்க வங்கி கணக்குல இருந்து நீங்க ₹1 எடுக்க முடியாது. IT போன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு 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 மெயில் அனுப்பிச்சாங்கன்னா நீங்க 10 பைசா உங்க எந்த வங்கியில இருந்து எடுக்க முடியாது, உங்க தெருவுல நிறுத்திடுவாங்க. ஆகவே இந்த காரணங்கள்லாம் நிர்மலாமா பாக்குறாங்க. அப்ப நிர்மலாமா வந்து இந்த தேர்தல் உறவு கூட்டணி குறித்தெல்லாம் இப்ப விளக்கமா விரிவா பேசுவாங்க. அதுலதான் நீங்க அண்ணாமலை ஒரு தடையா இருப்பதாக இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அண்ணாமலையை மாற்றிவிட்டு யாரை போடுவது என்று அவர்கள் பரிசீலித்து வருவார்கள். அதற்காக அண்ணாமலையை கட்சியிலிருந்து முழுமையா விளக்க மாட்டாங்க, அதை விட கூடுதல் பதவி கொடுத்து இன்னும் கூடுதலா கூட அவரை கௌரவப்படுத்துவாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்தை நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து பாஜக அதுதான் வலிமையா வளர்ந்து வருகிறது. பாஜக மற்ற ஏனைய கட்சிகள் எல்லாம் பின்தங்கி வருகிறது. நீங்க ஒரு 100 பேர் அங்க MLA-வா ஜெயிப்பாங்க, அதுல இருந்து யாருமே முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஒரு 5 பேர் வெற்றி பெற்றால் அந்த 5 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இன்னொரு கட்சியை முதலமைச்சரும் ஆக்கிட்டு இவங்க அமைதியா இருந்து நிர்வாகத்தை நடத்துவாங்க. அப்ப ஆனா இவங்க உள்ள ஊடுருவி அந்த மொத்த 5 பேர் எங்க வெற்றி பெற்றார்கள், எப்படி அவர்களை ஒழிப்பது என்று காத்திருந்து அவர்களை அடுத்த தேர்தலில் காணாமல் செய்துவிட்டு அந்த 5ஐயும் காலி விட்டு அந்த 105 இவங்களே மாறிடுவாங்க. அப்புறம் இவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்ப இதுதான் இவங்களுடைய இந்தியாவில் இவர்களுடைய பார்முலா. அப்ப நிர்மலா சீதாராமன் அம்மாவை சந்தித்தது, தம்பிதுரையன் சந்தித்தது, செங்கோட்டையன் சந்தித்தது எல்லாம் தேர்தல் உறவுக்காகத்தான். ஆகவே அவரோடு நடக்கிற அந்த தேர்தல் உறவு என்பது அப்ப நீங்க ஏற்கனவே அமித்ஷா ஏன் சொன்னதுதான் உண்மை. இப்ப முனுசாமி என்ன சொன்னதோ எடப்பாடி சொன்னதோ அவருடைய தனிப்பட்ட கருத்து என்பது பிழையானது, உண்மைக்கு மாறானது. அமித்ஷா ஐயா சொன்ன மாதிரி பாஜக அதிமுக தேர்தல் உறவு குறித்த பேச்சுவார்த்தை நீடிக்கிறது, நடக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. இப்பொழுது அது தொடர்ந்து நடக்கிறது. கட்டாயமாக அதிமுகவின் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது. அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிட வரை இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள இது ஒழுங்குபடுத்தப்பட்டு பாஜகவின் முழு கட்டுப்பாட்டில்
கூட்டணி உறுதி என்கின்ற அறிவிப்பு வரும் என்று நான் கருதுகிறேன். ஒரு சாமானியனா எனக்கு இந்த கேள்வி வந்து ஒரு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ வந்து எடப்பாடி கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஏன் சார் இவங்க செங்கோட்டையனை வச்சு ப்ளே பண்றாங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லையா, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை வந்து அது ஒரு தனி கட்சி, அது ஒரு செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பாக்கல. அது வந்து தன்னுடைய செல்ல குழந்தை. அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அது ஒரு தட்டு குழந்தையா பாக்குறாங்க. அது தத்தெடுத்து தன்னுடைய சொந்த குழந்தையா அது பார்த்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. அப்படித்தான் அரசாங்கத்தை நடத்துறாங்க, கட்சியை இப்ப நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இப்ப எடப்பாடி வந்து ஒரு 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 தலைமையில, தற்காலிக தலைமையில அதிமுக தலைமையேற்று நடத்தும்படி பாஜக செய்து அது ஏற்பாடு செய்ததுதான் எடப்பாடி. அப்ப எடப்பாடியோடு முரண்பட்டாங்கன்னா அவங்க எங்க போவாங்கன்னா வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. மறுபடியும் நேரம் அவங்களுடைய பாஸ் அல்லது தாயிட்ட போய் முறையிடுவாங்க. அவங்க சமாதானம் பண்ணி நான் உனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன், அந்த கண்டிக்கல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நீங்க ஓபிஎஸ் அண்ணன், அப்படித்தான் டிடிவி, அப்படியா நீ எடப்பாடி உனக்கு சீட்டு தரலையா, அவனை கட்சியில் சேர்த்துக்கலையா, இங்க வா 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 இது இப்ப நம்ம அணியில இரு, இந்த நீ போய் குக்கர் சின்னத்துல நின்னுங்க, நீங்க போய் பலாப்பழத்துல நின்று, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், இப்படியே சொல்லி சொல்லி 5-6 துண்டுகளா பிரிச்சு அதிமுகவை கரைச்சு அந்த அதிமுகவின் துண்டுகளினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்க, நமக்கெல்லாம் நம்மெல்லாம் அனாதைய தெருவில் நிற்கிற பொழுது பாஜக டெல்லி தான் நம்மளை எல்லாம் காப்பாத்துதுங்கிற உணர்வை இந்த அப்பாவி அதிமுக தொண்டர்கள் மத்தியில இந்த ஒரு நிராயுதபாணியா எடப்பாடியால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு துரோகத்துக்கு இரையாக்கப்பட்டு நின்ற பொழுது நம்மை காப்பாற்றுவது பாஜக. இந்த தலைவர்களும் மோடியா வாழ்க, அமித்ஷா வாழ்க, RSS வாழ்க, இந்துத்துவ வாழ்க, எடப்பாடி ஊழியன்னு முழக்கமிடுவாங்க. அதைத்தான் பாஜக விரும்புது. அப்ப பாஜக இவர்களை உண்டுபடுத்தாங்க. இவர்களுடைய எத்தனை துண்டுகளாக ஆனாலும் அந்த துண்டுகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக தத்தெடுத்துக்கும். அப்படித்தான் இப்ப கடைசியா மேற்கு மண்டலத்துல ஒரு எடப்பாடியினுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற மிக மூத்த தலைவராக இருக்கிற செங்கோட்டையன் எடப்பாடியோட முரண்பட்ட உடனே டெல்லி அவரை அரவணைத்து ஆதரித்து, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன அங்கீகாரம் ஆதரவு நான் சொல்றேன், நம்மளை மீறி எடப்பாடி எதுவும் செஞ்சிட முடியாது, நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருச்சு. அப்ப அவர் நேரடியா எடப்பாடியை எதிர்க்க வேண்டியது இல்லை, அல்லது நேரடியா போய் எடப்பாடியிட்ட சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எடப்பாடிக்கே தாயா இருக்கிற, எடப்பாடிக்கே முதலாளியா இருக்கிற, பாஸா இருக்கிற அவங்கள்கிட்ட நேரடியா போறதுனால அப்ப நீங்க செங்கோட்டையனை பராமரிப்பது, எடப்பாடியை பராமரிப்பது, பாதுகாப்பது, அண்ணன் ஓபிஎஸ்ஐ, டிடிவி, சின்னம்மா எல்லா கட்டுப்பாடும் மொத்தமா அது டெல்லியிடம் பின்னி பிணைக்கப்பட்டு அது களத்துல இயங்குது. இதுல வந்து இவங்களெல்லாம் சூப்பர் பவரா தான் இப்ப நம்ம இங்க இருக்கிற பாஜக அதிமுகவெல்லாம் நீங்க ஒருவர் கருத்து முரண்பட மாட்டாங்க, யாரும் ஒருவர் விமர்சிக்க மாட்டாங்க. மோடி, அமித்ஷா, இங்க இருக்கிற எல்லாரும் புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா வாழ்கன்னு பாஜக காரர்கள் எல்லாம் முழக்கமிடுவாங்க. RB உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் அமித்ஷா இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருமே இப்ப நீங்க வந்து அது இப்ப போயஸ் கார்டன்ல புரட்சி தலைவர் அம்மா மாதிரி இப்ப இவங்க எல்லாம் டெல்லி அமித்ஷாவை பாக்குறாங்க. அப்ப இங்க அதிமுக ஒரு திராவிட பேர் இயக்கம். அப்ப இங்க இருதுருவ அரசியல், தந்தை பெரியார், பேரறிஞர், புரட்சி தலைவர் அம்மா, இவர்கள் எல்லாத்தையும் இவங்க மறந்துட்டு இந்த கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தேவை ஒரே அதிகாரம். பாஜக இந்தியா மோடியின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது, இந்தியா அமித்ஷாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருப்பது, நாமெல்லாம் பாதுகாப்பாக இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்றால் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது அரசில் தான் இயங்குகிறோம் என்கின்ற ஒரு தோற்றத்தை இவர்களுக்குள்ள உருவாக்கிட்டாங்க. ஏன் அப்படி உருவாக்கிட்டாங்கன்னா, உண்மையிலேயே பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு போலினாதான் ஆபத்து. பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா எத்தனை வழக்கு இருந்தாலும் நடவடிக்கை கிடையாது, சிறை கிடையாது, சொத்துக்கு ஆபத்து இல்லை. ஆகவே இவர்கள் எல்லாம் பாஜக வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இதுதான் பாசிசம். இஸ்லாமிய மக்களை மட்டும் பாஜக நான் முந்தைய இதுல நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறது, அத்துமீறுகிறதுன்னு பார்த்தா, இஸ்லாமியர்கள் அல்லாத இந்துக்கள் நடத்துகிற நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தி அத்துமீறி சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் அடைத்து ஏராளமான துன்பத்தை தந்து இந்துக்களுக்கு எதிராக இருப்பதும் பாஜக தான். அதுல இப்ப கெஜ்ரிவால் வந்து ராமர் வடிவம், இந்த ராமரை வாழ்கன்று மோடி பிரதமராகிறார், அனுமான் வாழ்கன்னு சொல்லிட்டு டெல்லியின் முதலமைச்சரா கெஜ்ரிவால் ஆகிறார். அப்ப கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில போட்டு அந்த இந்துக்களை மணிஷ் சிசோடியாவெல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது. நீங்க அங்க 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 சிபு சோரனோ அவருடைய மகனோ, ஜம்பு சோரனோ, ஹேமந்த் சோரனோ இந்துக்கள் தான் அவங்கெல்லாம். அப்படி பல பேர் இந்துக்களை எல்லாம் முடிச்சு சிறையில போட்டு நீங்க சஞ்சய் ராவத் மகாராஷ்டிராவில், சிவசேனா
உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் இந்துக்கள் மட்டுமல்ல, இந்துக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து மோடி அமித்ஷாவை விட இந்துத்துவ கருத்தை உயர்த்தி பிடித்தவர்கள், காவி கொடியை உயர்த்தி பிடித்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களையே வழக்கு போட்டு சிறையில போட்டு தான் இப்ப அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இந்து அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு இந்துக்கள் நடத்துகிற அரசியல் கட்சியின் தலைவர்களையும் சிறைப்படுத்தியவர்கள் தான் இந்த பாஜக. அந்த கட்டுப்பாட்டில் தான் இப்ப இன்னைக்கு அதிமுக நேரடியா சிறைக்கு போகல, அதாவது வீட்டு சிறையில இல்ல, நடமாடுகிற சிறையில இவங்கெல்லாம் சுதந்திரமா கட்சியை இயக்க முடியாம கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அதிமுக வலிமையாக பாஜகவின் கட்டுப்பாட்டில் எதிர்கால 2026 தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு ஒரு நிறைவான ஒரு முழுமையான ஒப்பந்தம் நிறைவேறுகிற வரை இந்த திரைமறைவில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். அதிகாரபூர்வமான அறிவிப்பு மிக விரைவில் அதை ஏற்பாடு செய்வார்கள். அதுல யார் யார் எந்தெந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதையும் டெல்லி தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப நீண்ட காலமா சொன்னேன். அது இப்ப வெளிப்படையா நிகழ்வுகளின் மூலமாகவும் அது உறுதி இல்ல. இப்ப இந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு செங்கோட்டையன் முன்மொழிய வாய்ப்பு இருக்கோ? எடப்பாடிக்கான அந்த ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இல்ல, அதுல என்ன செய்வானா ஐயா, இப்ப நீங்க மகாராஷ்டிராவில இவர்தான் முதலமைச்சர்னு சொல்லலாம். சரி ஐயா, அதுல இங்க இப்ப நீங்க செங்கோட்டையன் அல்லது இன்னொரு சொன்னோம்னா இங்க ஒரு சமூக சிக்கல் இருக்கு, அரசியல் சிக்கல் இருக்கு, தலைமை சிக்கல் இருக்கு, அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்ல எந்த கட்சிக்கு யாருங்கிறதுல, அப்புறம் ஒரு சமூக சிக்கலும் இருக்கு. அப்ப நீங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தனித்து அதன் தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்தால் நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன் கூட முதன்மைப்படுத்தினா அதை ஏத்துக்குவாங்க. அப்ப நீ செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் அறிவிப்பு செய்து செஞ்சா எடப்பாடியே வேலை செய்ய மாட்டார். அப்ப செங்கோட்டையன் முதலமைச்சராக போறாருன்னா எடப்பாடி எப்படி வேலை செய்வார், அல்லது எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ முதல்வர் வேட்பாளரே கிடையாது தேசிய ஜனநாயக ஓ உறுதியா. அப்படி இவங்க எல்லாம் ஒன்றுபட்டு அல்லது எடப்பாடியே அவருடைய மொத்த கட்டுப்பாட்டுக்குள் போய் அவர்கள் கூடி பேசி எடப்பாடியை முன்னிறுத்தியே இந்த தேர்தலை சந்திப்பதாக இருந்தாலும் அந்த சிக்கல் இப்ப நம்ம ஓபிஎஸ் மற்ற டிடிவி அமமுக இவங்க எல்லாமே எப்படி வேலை செய்வாங்கிறதுல ஒரு நெருக்கடி இருக்கு, குழப்பம் இருக்கு. இந்த நெருக்கடியில ஒரு பரவாயில்ல, நம்ம தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ ஒரு வேட்பாளர் அறிவிப்பும்னு ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட அது அரசியல் ரீதியா வாக்கு திரட்சிக்கு பயன்படாது. ஆகவே அப்ப வேட்பாளரை அறிவிக்காவிட்டாலும் அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. வேட்பாளரை அறிவித்தாலும் தகுதியான வேட்பாளரை எந்த கட்சியில் வேட்பாளர் அறிவிப்பது சேர்ந்தவரை அல்லது அந்த கட்சியில் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பதிலையும் ஒரு 4-3 முனைகள் இருக்கிறதுனால அப்ப வேட்பாளரை அறிவிப்பதிலையும் சிக்கல் இருக்கு, அறிவிக்காமல் நின்னாலும் சிக்கல் இருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி உறுதியாக இருப்பதனால் அந்த வெற்றிக்கு மீண்டும் மீண்டும் அது வலிமை சேர்க்கிறது. இதுல நீங்க தமிழக வெற்றி கழக விஜய் இன்னொரு முனையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை சிதறடிப்பதற்கு பாஜகவால் செயற்கையாக உருவாக்கப்பட்டு களத்தில் நிறுத்துறாங்க. அப்ப அது பெரிய அளவுல தமிழக வெற்றி கழகம், சீமான், இப்ப இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இந்த முறை இணைத்து களத்துக்கு வர்றதுக்கு கூட ஒரு முயற்சி நடக்கிறதா இப்ப நம்ம சமீபத்துல பாக்குறோம். இவ்வளவு நாளா தமிழக வெற்றி கழகம் அல்லது சீமான், நாம் தமிழர் அது மாதிரி இப்ப பாஜக, எடப்பாடிங்கிற மாதிரி 4 முறை இருந்துச்சு. இப்ப அதுல ஏதாவது இயன்ற அளவு ஒன்றுபட்ட அனைவருமே ஒரு களத்துல நின்று திமுக எதிர்க்கலாம்ங்கிற அளவுக்கு கூட பேச்சுவார்த்தை நடக்கிறதாக சொல்றாங்க. அப்ப அது திமுக, ஏன்னா இங்க எல்லாருமே முதல்வர் சிக்கல் தான் இங்க நீடிக்குது. அப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்துல விஜயும் சமீபத்துல நான் தான் முதலமைச்சர் இருக்கிறேன், ஆதவர்ச்சனாவும் விஜயானந்தும் அதைத்தான் பொதுக்குழுல முதன்மைப்படுத்துறாங்க. அப்ப நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் நான் தான் முதலமைச்சருங்கிற ஒரு கிட்டத்தட்ட அப்படி ஒரு கனவுல இருக்கிறார். ஊடகங்களும் அதை பெரிய அளவுல அதை ஒரு வியூக அமைப்பாளர்களின் வழியா ஊடகங்களும் அந்த விவாதத்தை நடத்தி அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினா விஜயான்னு ஒரு 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 ஸ்விஸி வாட்டர்னு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் உடனடியா நிறுத்தி ஒரு 10 விழுக்காட்டு இடைவெளியில கிட்டத்தட்ட ஸ்டாலின் தளபதியார் திமுக தலைவர், 2வது விஜய் அப்படின்னு 2வது இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 3வது இடத்துல எடப்பாடியையும் 4வது இடத்துல அண்ணாமலையும் சமமா நிறுத்துறாங்க 10-9. அப்ப பாரம்பரியமான அரசியல் கட்சிகள்ல எல்லாத்தையும் பலகீனப்படுத்திட்டு ஒரு புதுசா ஒரு நடிகர் தம்பியை கொண்டுட்டு வந்து இந்த அளவுக்கு வெயிட், இந்த அளவுக்கு ஒரு தகுதியை கொடுத்து களத்துல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வாக்காளர் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதுவும் பாஜக தான் திட்டமிட்டு செய்யுது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இந்த தேர்தலை அணுக வேண்டும். பாஜக அதிமுக தேர்தல் உரம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அதுல விஜய் உள்ள வந்துருவாருங்கிற மாதிரியும் பேச்சு இருக்கு. அப்ப ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது ஒரு துணை முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற அளவுல கூட களத்துக்கு போனா
அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் தான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னும் கூடுதலா இலகுவா வெற்றி பெறுவதற்கான சூழல் அமைய வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பாஜக அதிமுக உரணியில் நின்று வழக்கம் போல சீமான் தமிழக வெற்றி நாம் தமிழர் தனியா நின்றா திராவிட முன்னேற்ற கழக அணி சோதனை இல்லாம மிக இலகுவா சவால் இல்லாம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் நெருங்கி வர்றது கண்டிப்பா கண்டிப்பா நெருங்கி வர்ற சூழ்நிலையில நம்ம அதை பத்தியும் இன்னும் கூடுதலா விரிவா நம்ம அவதானித்து கருத்துக்களை நம்ம உறுதிபட சொல்லுவோம். கண்டிப்பா உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழர்களுக்கு வணக்கம்.